Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Strength of Material CE 8301 ஓட செகண்ட் யூனிட் Shear Force and Bending Moment. ஸோ இதில் வந்துட்டு cantilever beam ஏற்கனவே பார்த்துட்டோம். Simply supportedலையும் ஃபஸ்ட் கண்டிஷன் சென்டர் பாயிண்ட் லோடு அப்ளை பண்ணி நம்ம பார்த்தாச்சு. இது செகண்ட் கண்டிஷன். That is the simply supported beam with UDL load W per unit run over the whole length of the span. ஸோ இந்த ஃபுல் லென்த் ஆஃப் த ஸ்பேன்லேயும் யூடிஎல் ஃபோர்ஸ் ஆக்டாக இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா அதோட சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கான ஷியர் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அன்னோன் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு தான் இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிற ஆர்ஏ ஆர்பி. ஸோ இந்த ஆர்ஏ ஆர்பின்னு ஏன் ரெண்டு மட்டும் போட்டிருக்கோன்னா எத்தனை நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸ் ஒரு பீமில் இருக்கோ ஸோ அந்த நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸில் ஃபுல்லுமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வரும். ஸோ இங்கே சிம்பிளி சப்போர்ட்டுன்றது ரெண்டு எண்டில் மட்டும் சப்போர்ட் இருக்கனால ஸோ அந்த ரெண்டு எண்ட்லேயும் அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டை வச்சு ஆர்ஏ ஆர்பின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ரியாக்ஷன் காம்போனண்ட்டுக்கு நேம் வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு அன்னோனையும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம் இருந்தாலும் ஸோ இதில் வந்துட்டு இந்த கரஸ்பாண்டிங் பீமுக்கு என்ன ரியாக்ஷன் காம்போனண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ. ஸோ இந்த ஏ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம மூமெண்ட் எடுக்கிறோம். ஏன்னா எல்லா சைடுமே நம்ம பீம் கேன்டிலிவர் பீமுக்கு எப்படி வந்திருக்கோம் இங்கே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் டுவர்ட்ஸ் போனனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ரைட் சைடு இருந்தே அகெயின் லெஃப்ட் சைடுக்கு அதே மெத்தடே ஃபாலோ பண்ணி டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ எடுக்கிறோம். ஸோ அப்போ மூமெண்ட் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போடணும் அப்படின்னு பார்த்தா எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மூமெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் வர இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு. ஸோ அப்போ ஆர்பி இன்ட்டு எல். ஸோ ஆர்பியிலேருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல். ஸோ எல் ஆர்பி இன்ட்டு எல் அண்ட் இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய டபிள்யூ ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ டபிள்யூ இன்ட்டு ஹோல் டிஸ்டன்ஸ் ஃபுல் லென்த்துக்கு தானே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஃபுல் லென்த் எல் இன்ட்டு L/2. ஸோ நமக்கு யூடிஎல் லோட் அப்படின்னாவே அதுக்கான மூமெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே கேன்டிலிவர் பீமில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ மூமெண்ட்டுக்கு வந்து யூடிஎல்லாக இருந்ததுன்னா இந்த மூணு அப்படியே எடுக்கணும். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிக்கு எல் மீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் D/2னா L/2 டிஸ்டன்ஸ். அப்போது இங்கே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ கெட் த வேல்யூ ஆஃப் ஆர்பி is equal to WL/2. இதுதான் என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ஆர்பி. So okay, the upward force equal to downward force. So another unknown reactional component இருக்கக்கூடிய ஆர்ஏவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் இதை ஈக்குவேட் பண்ணுறோம். இதை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு அன்னோன் ஆர்ஏ மட்டும் இருக்கும். ஸோ ஆர்ஏ ஈக்குவல் டு ஹோல் லோட். இந்த லோட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்படி வரும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடை நம்ம பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ஒன் டைம் ஃபுல் டிஸ்டன்ஸால் மல்டிபிள் பண்ணும். அப்போ இது வந்து யூடிஎல் வந்து பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ ஃபோர்ஸுன்றப்போ வந்து என்னது டபிள்யூ ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஃபுல் லென்த்துக்கு ஆக்ட் ஆகிறனால எல் போடுறோம். சரி ரைட். அப்போது அதுதான் இங்கே டபிள்யூ இன்ட்டு எல்லுன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரி அதை பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணி ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஸோ ஆர்ஏ அண்ட் தென் ஆர்பி இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே மைனஸாக போகும். அப்போ மைனஸ் பண்ணிட்டோமா ஆர்ஏ ஈக்குவல் டு WL/2 ரைட். இப்போ ஆர்ஏ ஆர்பி ரெண்டுமே WL/2 தான் வேல்யூ. பட் இன் சைன் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்பி சைடு வந்து என்னது ரைட் சைடு அப்வர்டு. ரைட் சைடு அப்வர்டு இஸ் பாசிட்டிவ். அதே போல் லெஃப்ட் சைடு அப்வர்டு இஸ் நெகட்டிவ். இந்த சைன் வந்து நம்ம கேன்டிலிவர்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா சைன் கன்வென்ஷன், அதே சைன் கன்வென்ஷன் தான் இதில் வரும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போது ஆர்ஏ ஆர்பி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கான ஷியர் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போது ஷியர் ஃபோர்ஸ் அட் த பி பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த ரைட் சைட்லேருந்து தானே வரும். ஸோ அதனால் ஷியர் ஃபோர்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பியில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுன்றது அது ஒரு ஃபோர்ஸ் தான், டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் இங்கே வரும் இல்லையா பிக்கு. ஸோ பியோட ரியாக்ஷன் காம்போனண்ட்டு தான் அந்த ஃபோர்ஸ் WL/2 அண்ட் தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் த சி பாயிண்ட். சி பாயிண்டில் என்ன இருக்குது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் W
பெர் மீட்டர் ரன்னுக்கு வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது நம்ம இதையும் எடுத்துக்கணும் அக்கௌண்ட்டில். ஆனால் எது வரைக்கும் எடுத்துக்கணும்? டிஸ்டன்ஸ் ஆஃப் சி வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் நம்ம டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஏன் இங்கே டிஸ்டன்ஸ் நான் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு சொல்லியிருக்கேன்னா, நம்ம யூடிஎல்லை பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா L/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுதோ அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணால் தான் அது பாயிண்ட்லோட கன்வெர்ட் ஆகும் இல்லையா? அப்போ சி பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு L/2 டிஸ்டன்ஸ். அப்போது இந்த யூடிஎல்லை பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒன் டைம் என்ன பண்ணுறோம்? W இன்ட்டு L/2 இந்த டிஸ்டன்ஸ் சி வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதால் மல்டிபிள் பண்ணணும். சரி, அதுதான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா சி பாயிண்டில் WL/2ன்றது RB மைனஸ் ஆஃப் இது அப்வர்ட் ஃபோர்ஸ், அதனால் இங்கே ப்ளஸ். இதை டவுன்வர்ட் ஃபோர்ஸுன்றப்போ வந்து அதை மைனஸில் சேர்க்குறோம். அதை மைனஸ் இன்ட்டு W இன்ட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துல இல்லையா? அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது? இங்கே சென்டர் பாயிண்டில் வந்து சி பாயிண்ட் வச்சனால ஸோ எல்லில் ஹாஃபாக நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/2. ஷியர் ஃபோர்ஸ்க்கு வந்து சென்டர் பாயிண்டில் நம்ம சிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் த சி பாயிண்ட் ஈக்குவல் டு RB மைனஸ் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் W இன்ட்டு அந்த சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா? இதுதான் எக்ஸு. இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/2. அப்போது அந்த L/2வை மல்டிபிள் பண்ணோம்னா இந்த சேம் டேர்ம் வருது இல்லையா அந்த இடத்துல? WL/2 ஸோ அது ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது 0 வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நல்லிஃபை ஆகிடும் ரெண்டு ஃபோர்ஸும். ஸோ அந்த ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? இங்கே ரியாக்ஷனல் காம்போனன்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இதோட ஷியர் ஃபோர்ஸ். அப்போ இந்த ரியாக்ஷன் காம்போனன்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் ஆஃப் WL/2. ஸோ அந்த L/2 தான் இங்கே ஏக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பெண்டிங் மூமெண்ட் அந்த சேம் பாயிண்ட் என்னென்ன பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே இதில் பெண்டிங் மூமெண்ட். அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் பி அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு த டிஸ்டன்ஸ், அதுதான் பெண்டிங் மூமெண்ட் அட் பி பாயிண்ட். அப்போ பி பாயிண்டில் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? RBன்ற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் 0ன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக B 0 ஆகிடும். அந்த பெண்டிங் மூமெண்ட் அட் சி பாயிண்ட் RB இன்ட்டு L/2 டிஸ்டன்ஸ் இல்லையா? RB இன்ட்டு என்ன டிஸ்டன்ஸ் சி வரைக்கும் இருக்கிறதுனால மூமெண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு அந்த டிஸ்டன்ஸால் மல்டிபிள் பண்ணும். RB இன்ட்டு L/2 மைனஸ் ஆஃப் இது என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அடுத்த லோடு, இந்த லோடு முடிஞ்சு அடுத்ததுக்கு மூமெண்ட் எடுக்கிறோம். ஸோ அப்போ W இன்ட்டு X/2. ஸோ இதை என்னன்னு சொல்லியிருக்கோம்? UDL கன்வெர்ட் இன்ட்டு பாயிண்ட் லோடு. ஸோ பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தடவை ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்ன்னு மாற்றணும். அதே இதுக்கு மூமெண்ட்டு கண்டுபிடிக்கணும், மூமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2 half ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபோர்ஸ் இன்ட்டு X/2. ஸோ ரைட். அண்ட் தென் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் RBக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு வந்து அகெயின் எக்ஸுக்கு டிஸ்டன்ஸ் என்னென்னா L/2/2ன்றனால இங்கே L/4ன்னு போட்டிருக்கோம். அப்போ இங்கே LCM நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சி பாயிண்ட்டுக்கு WL/8 அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அட் த ஏ பாயிண்ட் இஸ் 0. ஏ பாயிண்ட் 0 போடுறோம். ஸோ இதே ஃபோர்ஸ் இன்ட்டு இதே டிஸ்டன்ஸ், தெர் இஸ் நோ டிஸ்டன்ஸ், பின் பாயிண்ட்டுன்றனால தெர் இஸ் நோ டிஸ்டன்ஸ். அப்போ இதுக்கு 0. ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் மூமெண்ட் எடுத்தாலும் 0. ஸோ டுவர்ட்ஸ் இங்கே ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் எடுத்தாலும் உங்களுக்கு 0 வரணும் இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ அப்போ தான் ஏன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஏ பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம RA இருக்கு இல்லையா? RA இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அப்படி இல்லை, இங்கே நான் வந்து ரைட் சைடு பி பாயிண்டில் இருந்து நான் ஏக்கு டுவர்ட்ஸ் போகிறேன் அப்படின்னாலும் இங்கே 0 வரணும் ஆன்சர். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு. அப்போது இங்கேருந்து போகும்போது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் RBயோட வேல்யூ தான் WL/2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் L டிஸ்டன்ஸ். இங்கே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாக W
W ஆக்ட் ஆகுது பெர் மீட்டருக்கு. அப்போ W இன்ட்டு இங்கே மூமெண்ட்டுன்றனால டிஸ்டன்ஸ் இன்ட்டு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் அதை போட்டோம். ஸோ அண்ட் தென் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா WL²/2 இது WL²/2 there is 0 வேல்யூ. பெண்டிங் மூமெண்ட் அட் த A பாயிண்ட் இஸ் 0. இப்போ நம்ம ப்ராப்ளம் பண்ணது சப்போர்ட் எண்டில் 0 வரணும். அப்போ அதே போல் ஏக்கு 0 வந்துச்சு, இங்கே பிக்கும் 0 வந்துருச்சு. த ப்ராப்ளம் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். ஸோ இதில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி பாயிண்டில் உங்களுக்கு என்ன கிடச்சிது, ரியாக்ஷன் சப்போர்ட் RB WL/2 ரைட். WL/2 இஸ் பாசிட்டிவ், ஏன்னா ரைட் சைட் இன் அப்வர்டு இல்லையா, சைன் பாசிட்டிவ். ஸோ இங்கே வர பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் தென் சி பாயிண்ட்டுக்கு வரீங்க, இதுதான் சி பாயிண்ட். சி பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் என்ன கிடச்சிது உங்களுக்கு, சி பாயிண்ட் இஸ் 0 வேல்யூ உங்களுக்கு கிடச்சிது. அப்போது இங்கே 0, இங்கே பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்க. அண்ட் தென் ஏ பாயிண்ட்டில் உங்களுக்கு என்ன வேல்யூ வந்தது, மைனஸ் ஆஃப் WL/2. ஸோ ரியாக்ஷன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் ஆஃப் RA WL/2 தான் இங்கே வரும். அப்போ WL/2 வேல்யூ இங்கே வருது நெகட்டிவில். அப்போ நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், ரைட். ஏன்னா இங்கே ஏன் நம்ம இன்க்ளைன் லைனாக போகிறோம், ஏன் ஹரிசாண்டலில் வந்து இங்கே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் எப்போ நம்ம போடுவோம், ஸோ 2 பாயிண்ட் இன் பிட்வீன் எந்த லோடுமே இருக்கக்கூடாது. சரி, எந்த லோடும் இல்லாமல் இருந்ததுன்னா ஸோ அதுக்கு ஹரிசாண்டல் லைன் போடுவோம். ஸோ இங்கே யூடிஎல் லோடு இருந்ததுன்னா இன்க்ளைன் லைனில் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்டை அப்படியே ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் கண்டிஷன், ஷியர் ஃபோர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கான கண்டிஷன் இதுதான். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இங்கேருந்து இது அண்ட் தென் இங்கே லாஸ்ட்டு பாயிண்ட்டை ஆர்ஜினோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடும். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இதுதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ். எதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல் லோடு. அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எண்டு பாயிண்ட் ஏயும் சப்போர்ட் எண்டு இருக்கு இல்லையா, இது 0 ஆகிடுச்சு, இது 0. ஸோ அண்ட் தென் சி பாயிண்டில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா W இதோட சி பாயிண்ட் வேல்யூஸ் WL/8 கிடச்சிது, right. அப்போது the maximum bending moment will be occur at the center of the span C point. அப்போ when simply supported beam with fully UDL, the maximum bending moment occur at the center of the point and the value was WL/8. ஸோ இது பெண்டிங் தியரி இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி ப்ராப்ளம் செய்யும்போது இந்த உங்களுக்கு ஃபார்முலா வந்து கண்டிப்பாக தேவை, ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த ப்ராப்ளத்துக்கான ஃபுல் நோட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.